கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்தியா முழுவதுமே ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் பத்திரம் வாங்குவதற்கான நடைமுறை வரன்முறை என்ன? இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகையை பெற்றிருக்காங்க? அதிகபட்சமாக தொகையை பெற்ற கட்சி எது? வேதவள்ளி, அதாவது இந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து தான் வெளிப்படைத்தன்மை இல்லாம எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா இப்படியான தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நன்கொடை வழங்கப்படுறது கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில நாட்டிலேயே பிஜேபி தான் அதிக அளவில் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க அப்படின்றது நமக்கு புள்ளி விவரங்கள் வாயிலா தெரிய வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்டோடைய காப்பியில வந்திருக்கக்கூடிய அபிடவிட்ஸ், அதாவது மனுதாரர்கள் சார்பில் கொடுக்கப்பட்டது, அது வெரிஃபை பண்ணப்பட்டு அதுவும் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய விவரங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 27 தவணைகளா இதுவரைக்கும் 2018 மார்ச் மாதத்திலிருந்து 2023 ஜூலை வரைக்கும் 27 தவணைகளா இந்த மாதிரியான தேர்தல் பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. டினாமினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்ப எப்படி 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து டினாமினேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களுக்கு 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி இப்படின்ற டினாமினேஷன் அப்படின்றது இருக்கு. ஃபார் தி எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் ஒரு கட்சிக்கு தேர்தல் பத்திரம் கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த பாண்டை வாங்கி நான் எந்த தேர்தல் கட்சிக்கு கொடுக்கணுமோ அந்த கட்சிக்கு கொடுத்துருவேன். அவங்க அதை கொடுத்து பணமா மாத்திக்குவாங்க. சோ இதுதான் மெத்தடு. அப்படி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தேர்தல் பத்திரங்கள் தான் அதிக அளவுல விற்பனையாயிருக்கு. அதாவது ஒட்டுமொத்த தொகையா பார்த்தோம்னா 13,791 கோடி ரூபாய் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேர்தல் நிதியா விற்கப்பட்டிருக்குது. தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நன்கொடையா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சுமார் 13,000 கோடி ரூபாய், அதாவது 791 கோடி ரூபாய் தான் மற்ற வழிகள்ல இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான பத்திரங்கள் மூலியமா 13,000 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்கள் நன்கொடைகளா இந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 94.25%. அடுத்ததா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது 761 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாய் மதிப்பிலானது வெறும் 99,000 ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப தனிநபர்கள் இருந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் யாரு வேணாலும் தேர்தல் பத்திரங்களை கொடுக்க முடியும். ஆனா 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் தான் அதிகமா விற்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நிச்சயமா அது தனிநபர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அமௌண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த புள்ளி விவரங்கள் வாயிலா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள் அதிக அளவுல இந்த நிதியை பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அப்படின்னா பிஜேபி தான் அதிக அளவில் இருக்கிறாங்க. 2017-18 இந்த காலகட்டத்தில் அவங்க 210 கோடி ரூபாயை இந்த மெத்தட்ல அவங்களுக்கு வாங்கி இருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வெறும் 5 கோடி ரூபாய் தான் வாங்கி இருக்கிறாங்க. 2018-19 இந்த எண்ணிக்கை பிஜேபியோடது 1450 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கிறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. காங்கிரஸ் கட்சி சுமார் 383 கோடி ரூபாயா வாங்கியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்கேவாகட்டும், மற்ற கட்சிகளும் இப்படியான தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நிதியை வாங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது அதிகபட்சமா இந்த காலகட்டத்தில் 2019-20 காலகட்டத்தில் சுமார் 2,555 கோடி ரூபாய் பிஜேபிக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா கிடைச்சிருக்கு. சோ இது ஒவ்வொரு வருஷமுமே அதிகரிச்சுட்டே போயிருக்கிறதையும் புள்ளி விவரங்கள் வாயிலா தெரியுது. இதுல திமுகவை பொறுத்த வரைக்கும் பிராந்திய கட்சிகள்ல அதிகமா நிதி வாங்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்னா இருக்கு. சுமார் 606 கோடி ரூபாய் திமுக இந்த மாதிரியான தேர்தல் பத்திரங்கள் மூலியமா வாங்கி இருக்கிறாங்க. இதுல கடந்த நிதியாண்டுல தான் அவங்க 306 கோடி ரூபாய் திமுக வெறும் இந்த தேர்தல் பத்திரங்களால மட்டுமே தங்களது நிதியை வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்படி ஒவ்வொரு பார்ட்டி வைஸ் இருக்கு. ஏடிஎம்கே 6 கோடி ரூபாய் அளவுக்கு கம்மியான அளவுல தான் இருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களும் இந்த விவரங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. வேதவள்ளி, தேர்தல் பத்திர முறை ரத்து என்பது வரும் மக்களவை தேர்தலை எதிரொலிக்குமா? என்றால் எவ்வாறாக எதிரொலிக்க போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.